பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பாயில் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பொடிசாக வெட்டணும். அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த மேகியை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு இது பண்ணி வச்சுக்கணும். இந்த மேகியை நம்ம ஏற்கனவே கடுகும் தக்காளி போட்டதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த இதில் ஆகிடும். அப்புறம் நம்ம வந்து மேகி கூட ஒரு பொடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பொடியை நம்ம நல்லா வந்து போட்டுப்போம். பொடி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடி போடும்போது நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் அடுப்பை. இது கருகிராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் நாங்கள் குத்து பத்தா செய்கிறது எப்படின்னு வீடியோ போடுறோங்க. மறக்காமல் இது பார்த்துட்டு அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நைட் வரும், பார்த்துக்கோங்க. மறக்காமல் ஃபைனலி நம்ம கருவேப்பிலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். ஸ்டார்ட். இப்போ இது டேஸ்ட்டுக்காக என் தங்கச்சிட்ட சொல்லுவோம். என் தங்கச்சி என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதுதான். சூடாக இருக்குது, பார்த்து சாப்பிடு. எப்படி இருக்கு? சாப்பிடுறீ. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. டாடா.